On. வாங்க நெரிசலுக்கு ஒரு வேண்டுதல் காரணமாக நானும் என் குடும்பத்தாரும் இங்கே வந்திருக்கிறோம். என் குடும்பத்தார் சார்பில் பொதுமக்கள் எளிதாக வண்டியிலே பிரயாணம் செய்யக்கூடிய அளவுக்கு 2 பக்கி வெஹிக்கிள்ஸ் இன்றைக்கு இந்த திருத்தலத்துக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. சாதாரணமாக இந்த திருத்தலத்துக்கு நான் வருகிற போது யாருக்கும் சொல்லாமல் அமைதியாக வந்து செல்வதுதான் வழக்கம். ஆனால் இப்போதும் சொல்லாமல் தான் வந்தேன். ஆனால் நம்முடைய பங்கு தந்தை அவர்களும் பங்கு குரு அவர்களும் மற்றவர்களும் என்னை சிறப்பாக அன்போடு உபசரித்தார்கள், வரவேற்றார்கள். அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பகுதியில் இன்னும் சில குறைபாடுகள் மக்களிடம் எடுத்து தொகுத்து கொடுத்திருக்கிறார்கள். அவற்றை பற்றி எல்லாம் நம்மை நேசிக்கிற நாம் விரும்பிய ஒரு முதலமைச்சர் கரங்களில் அதை ஒப்படைப்பேன். அதற்குரிய நிவாரணத்தை விரைவில் தேடுவதற்கு நான் நிச்சயமாக முயற்சி எடுப்பேன். அந்த சென்னையில மின்வெட்டு ஏற்பட்ட போராட்டங்கள்லாம் நடந்திருக்கு. இது முழுமையா எப்போ சரி செய்யப்படும்? மின்வெட்டுக்கான காரணம் இதை பற்றி எல்லாம் விரிவாக விளக்கமாக பேசுகிற இடம் இதுவல்ல. நான் திருத்தலத்திற்கு இறைவன் திருநாமத்தை உச்சரிப்பதற்காக மாதாவினுடைய புகழை சொல்வதற்காக இங்கே வந்திருக்கின்றேன். இந்த தருணத்தில் இப்படிப்பட்ட கேள்விகளை நீங்கள் தவிர்க்க வேண்டும் என்று நான் பெரிதும் விரும்புகிறேன். வாங்க நெரிசலுக்கு ஒரு வேண்டுதல் காரணமாக நானும் என் குடும்பத்தாரும் இங்கே வந்திருக்கிறோம். என் குடும்பத்தார் சார்பில் பொதுமக்கள் எளிதாக வண்டியிலே பிரயாணம் செய்யக்கூடிய அளவுக்கு 2 பக்கி வெஹிக்கிள்ஸ் இன்றைக்கு இந்த திருத்தலத்துக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. சாதாரணமாக இந்த திருத்தலத்துக்கு நான் வருகிற போது யாருக்கும் சொல்லாமல் அமைதியாக வந்து செல்வதுதான் வழக்கம். ஆனால் இப்போதும் சொல்லாமல் தான் வந்தேன். ஆனால் நம்முடைய பங்கு தந்தை அவர்களும் பங்கு குரு அவர்களும் மற்றவர்களும் என்னை சிறப்பாக அன்போடு உபசரித்தார்கள், வரவேற்றார்கள். அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பகுதியில் இன்னும் சில குறைபாடுகள் மக்களிடம் எடுத்து தொகுத்து கொடுத்திருக்கிறார்கள். அவற்றை பற்றி எல்லாம் நம்மை நேசிக்கிற நாம் விரும்பிய ஒரு முதலமைச்சர் கரங்களில் அதை ஒப்படைப்பேன். அதற்குரிய நிவாரணத்தை விரைவில் தேடுவதற்கு நான் நிச்சயமாக முயற்சி எடுப்பேன். அந்த சென்னையில மின்வெட்டு ஏற்பட்ட போராட்டங்கள்லாம் நடந்திருக்கு. இது முழுமையா எப்போ சரி செய்யப்படும்? மின்வெட்டுக்கான காரணம் இதை பற்றி எல்லாம் விரிவாக விளக்கமாக பேசுகிற இடம் இதுவல்ல. நான் திருத்தலத்திற்கு இறைவன் திருநாமத்தை உச்சரிப்பதற்காக மாதாவினுடைய புகழை சொல்வதற்காக இங்கே வந்திருக்கின்றேன். இந்த தருணத்தில்
இப்படிப்பட்ட கேள்விகளை நீங்கள் தவிர்க்க வேண்டும் என்று நான் பெரிதும் விரும்புகிறேன்.